சேனலை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்கள் என்ன இருந்தாலும் வச்சுக்குமா, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா One eternity later. ஊருக்கு வந்தாச்சு. ஹாய் சொல்லுதா. அம்மாயி வேற கிளார் அடிக்கிறாங்க. கிளார் அடிக்குது அம்மாயி லைட்டு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அரண்மனை 4ல அம்மாயி பத்தியா கோலத்தனா என்ன செய்றீங்க? நாங்கள் வரோம், பேரன் பேத்திலாம் வரோம். என்ன செய்றீங்க? பேத்தியில் வரேன்னா அதான் போண்டா போடுறேன். போண்டா போடுறாங்க. வாங்க போய் சாப்பிடலாம். வந்த வேலையை பார்க்கலாம். இப்போ தான் அங்கட்டி ஒரு இதாகிடுச்சு. இப்போ குளிச்சுட்டு மறுபடியும் போட்டேன். தலையில் செய்வேன் நல்லா. அம்மா நீங்கள் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். அடாடாடாடா, டயட் ஆகுது, கேட் ஆகுது. இதில் எடுக்கணும் இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஐயோ நம்ம எடுத்துருவோமா அதெல்லாம்? அம்மாயி வாங்க இடா, அதுதான் பயமாக இருக்கு. வாங்க, ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது ரொம்ப பெருசாக இருக்குது. அடிக்கரண்டி பெருசாக இருக்குது. ஆளுக்கு ஒரு எடுக்கலாம் அம்மாயி. அப்பா போதும் போதும். இது சாப்பிட்டாலே 1/2 கிலோ ஏறிடும் ஒரு நாளைக்கு. வெயிட்டு குறைச்சதெல்லாம் இப்படி ஊருக்கு வந்து ஏற்றிட்டு போகிறது தான் என் வேலை. ஊருக்கு வந்து என்னத்தை சாப்பிட்டேன்? இதான் ஒன்று சாப்பிட்டு ஏறத்த வேண்டியதான். இது வச்சிடலாம். Next day. மக்களே, மாட்டு பொங்கல் ஊரில் இருக்கோம். ஸோ நம்ம ஊரில் கோலம் போட போகிறோம். என்னை நம்பி எங்கள் அம்மாவை மட்டும் தான் கோலப்பொடி கொடுப்பாங்க, எங்கள் மம்மி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கைத்திறனெல்லாம் நம்ம இப்போ காட்ட போகிறோம். போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. வருஷம் ஊரில் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். வீட்டில் அம்மா கலர் மட்டும் தான் கொடுக்க விடுவாங்க. அம்மா வாசை கொட்டிகிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு என்னோடய கோலத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேச பேச சேவெல்லாம் கூவிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோலத்தை எங்கள் அக்கா போடல, வேற போட்டு போட்டேன். வீடியோக்காக சும்மா வந்துட்டுருக்கு. சொல்லு, எல்லாரும் வீடியோ போடுறப்ப எடுக்க சொன்னால் கத்தை போட்டு முடிச்சோன்னு வந்துட்டு அம்மா இதானே போட்டாங்க. அம்மாயி சாட்சி கூட்டிக்கலாம். நான் போட்டேன். இது என்னோட உழைப்பு. இது ரெண்டும் என்னோட உழைப்பு. முழு உழைப்பு எனக்கு தான். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னுடைய கோலத்தை நான் போட்டேன். காலங்காலமாக வருஷம் நான் இந்த கோலம் தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த கோலம் புதுசாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல எப்பயுமே வந்து பொங்கப்பானை வரும். இந்த தடவை பொங்கப்பானை உள்ளே போகுது. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிருக்கும். 3 weeks later. ஃபைனலி கோலம் போட்டாச்சு. வாங்க சாப்பிட போகலாம். காலையில் சூடாக இட்லி, தேங்காய் சட்னி அம்மாயி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. மக்களே, சாப்பிட்டு நல்ல உறக்கம். சாப்பிட்டு நல்ல உறக்கத்துக்கு அப்புறம் நம்ம தங்கச்சிங்கெல்லாம் ஃபோன் வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. ரிச்சு தானும் எங்க நல்லா கட்டுங்க. ஹாய் சொல்லுங்க. எனக்கு சேனலுக்கு தெரியல. ரிச்சு உன் சேனல் கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இருடா பேசாத. ரிச்சு உன் சேனல் நேம் என்ன? ரிச்சு தெரியலையா? சரி, நான் வந்து சேனல் நேம் வந்து கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுறேன். எல்லாரும் நம்ம பாப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லியாச்சு. ரிச்சு சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி பாப்பா வந்து ஏதாவது விளாக்ஸ் மாதிரி போடுவாங்க. அம்மாயி வீட்டில் லன்ச் வந்து சாப்பாடு, பருப்பு குழம்பு, பரங்கிக்காய் பொரியல், அப்பளம், இன்னைக்கு ஒரு புடி. ஓகே, என்னோட ட்ரெஸ், அம்மாயி ட்ரெஸ், பொங்கல் ட்ரெஸ். ரெண்டு பேர்த்துல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏமா சலமா நிற்கிற? சரி சரி, சாரி மக்களே, இது மட்டும் தான் பொங்கல் ட்ரெஸ். இது எடுத்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. தூக்குறது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே வாங்க, நம்ம இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி சாமி கோவிலில் போயிட்டு தேங்காய் உடைக்க போகிறோம். இந்த தேங்காய்ல அங்கே இருக்கு. கோவிலில் போயிட்டு சாமிக்கு தேங்காய்லாம் உடச்சதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்க முடியும் மக்களே. ஸோ நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம அம்மாயி வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம். இவங்க தான் வந்து 5 அம்மாயிங்கள கடைக்குட்டி. இவங்க தான் வந்து நம்ம அம்மாயோட அக்கா. இவங்க தான் வந்து மூத்தவங்க. எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு நம்ம சித்தி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள பார்க்க போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா பிஸியாக சித்தி சித்தப்பா வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க.
பிக் பாஸ் ஃபைனலே முடிஞ்சு நம்ம வீடியோ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்கள வந்து ரீச் ஆகுதுன்னு. ஈவினிங் எல்லாரையும் பொங்கலுக்கு வர சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாமிக்கு மட்டும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் வைக்க போகிறோம். பாலை கடைசியாக ஊற்றுவாங்க, இப்படி ஃபஸ்ட்லேயே ஊற்ற மாட்டாங்க. காம்படிஷன் இது உன்னோட பானையா இல்லை இது என்னோட? இப்போ பானை வந்து சில்வராக மாற்றிட்டாங்க. ஸோ என்னோடது வெண்பொங்கல். எது வெண்பொங்கல்? இது ஓகே. சக்கரை பொங்கல். எப்பயுமே சின்ன வயசுல சக்கரை பொங்கல் பொங்கல்னு சொல்லி அப்படியே அடை முடிச்சு எரிப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் எப்பயுமே போகிறது வெண்பொங்கல் தான். அதனால இப்போ மூளை யூஸ் பண்ணி வெண்பொங்கலே நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. 21 வருஷமா அறிவு யூஸ் பண்ணி இந்த வருஷம் தான் மாற்றிருக்கேன். யோசிச்சு பாரு. 21 இல்லை 23. வயசு சொல்லாதீங்க. டேய் சும்மாறா. பொங்கல். இப்பெல்லாம் அரிசி பருப்பு தான் பண்ணுமா? அப்படியா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பட்டி பொங்கல், பால் பொங்கல், பட்டி பொங்கல், பட்டி பொங்கல், பட்டி பொங்கல், பால் பொங்கல். வேற என்ன மாதிரி? இப்போ வேற லாங்குவேஜ் பன்னாடை டேய் அது அவனோட பிரியாவோட. ஃபைனலி பொங்கல், என்னோட பொங்கல் பொங்கிருச்சு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, வெண்பொங்கல் தான் முதல்ல பொங்கும். இன்னும் யாராவது பெட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் வெண்பொங்கல் தான் வந்து வைங்க. அது ஏன்னு தெரில, வெண்பொங்கல் தான் சின்ன வயசுலேருந்தே பொங்குது. நான் பார்த்துட்ருக்கேன் 5 வருஷமாக. ஒன்று வளர்த்தியாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் குட்டையாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் அந்த சைடு ஆளும் அதிகமாக படிச்சிருக்கோம். இட்ஸ் ஓகே. பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து இது என்னது? இதுக்கு பேர் என்னதா? இது பண்ணுறதுக்கு பேர் சாமி எல்லாம் போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாமி கும்பிடும் நேரத்தில் அட்டண்டன்ஸ். வாங்க மேடம், குல்லாவை எடுத்துருங்க மேடம். இப்போ தான் என்ட்ரி கொடுக்கு. ஆஹா, மேட்சிங். அப்படியே இருங்க, தட்டில் போட்டு குழம்பு சாப்பிடுங்க. கலந்து சாப்பிடுங்களா? என்ன வெண்பொங்கல் தான் இருக்கு மம்மி. நான் 2 வச்சுருக்கேன். இது சாப்பிடுங்க. ஃபைனலி பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு மக்களே. மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்களும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ, பொங்கலை மதிச்சுப்பா. கரெக்டாக. ஆமாம், சாமி விருப்பம் வந்துட்டீங்க. வெள்ளை சட்டை போச்சு, வெள்ளை வேட்டி. நான் இல்லைப்பா, என்னது புது சுற்று. ஃபோனை எடுத்தோன்னே அங்கே போயிட்டாமா. என்கிட்ட வந்தான், ஃபோனை எடுத்தேன். உடனே அங்கே ஃபோன் பார்த்தா அவனுக்கு என்ன தெரிஞ்சிட மாட்டேங்குது. இந்த பிள்ளைகிட்ட போகக்கூடாது. ஃபோன் எடுத்தால் ஒரே ஒரு மாதிரி ஆயிர மாட்டேங்குது. சீன் போடுறியா ஃபோன் எடுத்தா? பாரு, திரும்புறானான்னு பாரு. இவன் எதுக்கு வந்து என்கிட்டப்போ ஃபோன் எடுக்கிறேன். ஃபோன் பாரு. வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு. உங்களுக்கும் நல்லபடியாக பொங்கல்லாம் வந்து நீங்கள் சொந்த ஊருக்கு போய் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ், கீப் ஸ்மைலிங்.